வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். பைசாட்டில் வந்து இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பெயிண்டிங் பண்ணுமா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பைசாட்டுக்குள்ளே போயிருங்க. பைசாட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ பெயிண்டிங் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. நான் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. எஃபெக்ட் போயிருங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மேஜிக்னு ஆப்ஷன் இருக்கும். சைடில் அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா மேஜிக் இருக்கும், கடைசியாக இருக்கும். அந்த மேஜிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியோ பாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே இதுமாரி மாறிடும். மறுபடியும் நியோ பாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் வரும். அதில் வந்து ஃபேடு வந்து 70 வச்சுக்காங்க. 70 வச்சுட்டு கீழே பாருங்கள் பெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கலர் பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி மாறிடும். சரி, மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்ளை ஆயிரும். மறுபடியும் வந்து எஃபெக்ட் போயிருங்க. எஃபெக்ட் போனதுக்கப்புறம் எஃப்எக்ஸ்னு இருக்கும், ஃபிக்ஸ்னு இருக்கும், எஃப்எக்ஸ்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனு ஹெச்டிஆர் 1ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்காங்க. அதை கொடுத்த உடனே இதுமாரி மாறிடும். ஓகே, மறுபடியும் ஹெச்டிஆர் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் வந்துடும். ஓகே, இந்த செட்டிங்ஸில் வந்து பிளர் வந்து 0 வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ரேஷன் வந்து 50 வச்சுக்காங்க. இதில் ஃபேடு வந்து ஈக்குவலாக 50 வச்சுக்காங்க. அப்புறமேட்டு கீழே வந்து பெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டார்க்கன் கொடுத்துக்காங்க. இப்போ டார்க்கன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இது மாதிரி மாறிடும். ஒவ்வொரு ஆப்ஷனும் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது கொடுத்துக்காங்க. நான் வந்து டார்க்கன் கொடுத்துக்கிறேன். டார்க்கன் கொடுத்தோம்னா இது மாதிரி ஃபோட்டோ வந்து நமக்கு பெயிண்டிங் மாரி மாறிடும். ஓகே, இது வந்து மேலே டிக் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னுடைய தமிழ் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க.